Hearty welcome to Danidals. அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மில் சில பேர் எல்லாம் தெரிந்தது மாதிரி பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டிய இடங்களில் அல்லது பிறர் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் போதிய அறிவின்மையால் தவறான முடிவுகளை எடுத்து இழப்பை ஏற்படுத்துவார்கள். அப்படி எடுக்கப்பட்ட தவறான முடிவை பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறோம். குமாரும் சோமுவும் அண்ணன் தம்பிகள். சோமு சரியாக படிக்காததால் பாதியிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு ஏதாயிலும் வேலைகள் செய்து பிழைத்து வந்தான். அண்ணன் குமார் ஒரு வியாபாரி. வீடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஒரு வண்டியில் ஏற்றி பக்கத்து ஊர்களுக்கு சென்று விற்று வருவது வழக்கம். இப்படி வியாபாரத்துக்காக செல்லும் போது சில நேரங்களில் சோமுவையும் அழைத்து செல்வார். ஒரு முறை அத்தியாவசிய பொருட்களோடு விலை உயர்ந்த ஒருவித வாசனை மரக்கட்டைகளையும் கொண்டு சென்றால் நல்ல விலைக்கு விற்கலாம் என்று நினைத்து நிறைய கட்டைகளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு கூடவே சோமுவையும் அழைத்து சென்றார் அண்ணன். வழக்கம் போல் அத்தியாவசிய பொருட்கள் யாவும் விற்பனையாயின. ஆனால் புதிய வாசனை மரக்கட்டைகளை அந்த ஊரில் உள்ள மக்கள் வாங்கவில்லை. சரி, அவற்றை வேறு ஊர்களுக்கு சென்று விற்கலாம் என்று நினைத்தார் அண்ணன். அண்ணன் வெளியே போயிருந்த நேரம் பார்த்து விற்பனை ஆகாமல் கிடந்த வாசனை கட்டைகளை சுட்டு கரியாக்கி விற்றுவிட்டான் சோமு. அண்ணன் திரும்பி வந்தபோது, அண்ணா, வாசனை கட்டைகளை வாங்காத இந்த ஊர் மக்களிடம் கட்டைகளை கரியாக்கி விற்றுவிட்டேன் என்று பெருமையாக கூறினான் சோமு. அட முட்டாளே, நல்ல விலைக்கு விற்க வேண்டிய வாசனை கட்டைகளை கரியாக்கி நஷ்டம் ஏற்படுத்தி விட்டாயே என்று தலையில் அடித்து கொண்டு வருந்தினான் அண்ணன் குமார். இதைத்தான் திருவள்ளுவர் 463வது குறளில் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார், எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கிடைக்கும் லாபத்தை விட இழப்பு ஏற்படுவதற்கான ஆபத்து அதிகமாக இருந்தால் அந்த செயலை செய்யாமல் தவிர்ப்பதே சிறந்த அறிவுடைமையாகும். நன்றி. Thanks for watching our video. Like and subscribe.